தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரசாத். என்னை எல்லாரும் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் இப்ப உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு 2026 மாற்றத்தை நோக்கி பயணம். உங்களுடைய முயற்சியினாலும் ஒவ்வொரு மனிதனோட முயற்சியினாலும் 2026 தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறோம். 2026 தேர்தல் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஜெனரேஷனுக்கும் முக்கியமானது. எப்படின்னா, ரொம்ப வருடமாக ஒவ்வொரு தொகுதியிலையும் எம்எல்ஏக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அரசாங்கமும் எல்லா எம்எல்ஏ தொகுதிகளுக்கும் ஒரே மாதிரி நிதியை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சி எம்எல்ஏ வந்தாலும் சரி, ஆளுநர் கட்சி எம்எல்ஏ வந்தாலும் சரி, எல்லாருக்கும் நிதின்றது ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்படி எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 15 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு அவங்க தொகுதியுடைய வளர்ச்சிக்காண்டி அரசாங்கம் 15 கோடி தர்றாங்க. இந்த 15 கோடியே உங்க எம்எல்ஏ உங்க தொகுதிக்கு எந்த விஷயத்துல தொகுதிகளுக்கு செலவு செய்தார் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்க தொகுதி வளர்ச்சிக்கு உங்க எம்எல்ஏ எவ்வளவு முயற்சி எடுத்தார் தெரியுமா? தெரியாது. ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு முறையும் வாக்கு சேகரிக்க வரும்போது என்ன சொல்றாங்க? நல்ல குடிநீர் கொடுத்துருவேன், கழிவு நீர் சரி பண்ணி கொடுத்துருவேன், பள்ளிக்கூடத்தை சரி பண்ணி கொடுத்துருவேன், எல்லாம் அதே தான் சொல்றாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு வருடமும் ஒரே வாக்குறுதி தான். குடிநீர் கொடுத்துருவேன், கழிவிடம் வசதி சரி பண்ணி கொடுத்துருவேன், காவா சரி பண்ணி கொடுத்துருவேன், அதை தான் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் எம்எல்ஏ கொடுத்த ஒரு வாக்குறுதிகளும் திரும்ப திரும்ப அதே வாக்குறுதியை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய கஷ்டங்கள் சரியாச்சா? இல்லை. ஏன்னா அந்த 15 கோடி ரூபாய் நிதியை அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு முறையாவது கேட்டிருக்கீங்களா? உங்க தொகுதி எம்எல்ஏ கிட்ட போய் யாரும் கேட்டது கிடையாது. இனிமேல்னாச்சு கேட்க கத்துக்கங்க. ஏன்னா அரசாங்கம் கொடுக்குற பணத்தை உங்க எம்எல்ஏ உங்க தொகுதிக்கு செஞ்சார்னா உங்க தொகுதி வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடையாத காரணம் மக்களும் இல்லை, அரசாங்கமும் இல்லை, நீங்க தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ. அப்ப நீங்க தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏ எப்படி இருக்கணும்? காசு கொடுத்து உங்களை விலைக்கு வாங்குற எம்எல்ஏவா இருக்கணுமா, இல்ல நீங்களா தேர்ந்தெடுத்த எம்எல்ஏவா இருக்கணுமா? அதை நீங்க தான் முடிவு செய்யணும். அந்த முடிவு அரசாங்கத்துல இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப உங்க தொகுதி எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கும் போது சரியான நபரா, இவர் நம்ம தொகுதிக்கு சரியான செயல் திட்டங்களை கொண்டு வருவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தா மட்டும் அவருக்கு உங்களுடைய உரிமைன்னா என்ன, உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்க. எப்பயும் சரி, மக்கள் ஒரே சிந்தனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களாவது செஞ்சிருவாங்களா அப்படின்னு. நம்ம அவங்கள செய்யறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அவங்க செய்யறதுக்கு உண்டான முயற்சி அவங்க செய்யறதுக்கு. அப்ப நீங்க எடுத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ செய்வார். ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வாக்கை வீணடிக்காம இந்த முறையாவது சரியான நபரா, நீங்க விரும்பிய நபரா, உங்க தொகுதிக்கு பிடித்தவரா, உங்க தொகுதியில சரியான எம்எல்ஏவை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். மறக்காம ஓட்டு போட போங்க. ஓட்டு உங்களோட உரிமை. ஜனநாயகத்தை காப்பாற்றுறது உங்களுடைய கடமை. இன்னும் சொல்றேன், ஓட்டு உங்களுடைய உரிமை, ஜனநாயகத்தை காப்பாற்றுறது உங்கள் கடமை. நன்றி, வணக்கம்.